இத்தனை பிரச்சனைக்கு ரோகிணி தான் காரணம்னு தெரிஞ்சோலையா மீனா தன் புருஷனை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் ரோகிணியையும் காப்பாற்றுறா. நம்ம குடும்பமான வெளியில் போகக்கூடாது, ஜெயிலுக்கு போனால் குடும்பம் அவமானப்பட்டுரும், மாமனாருக்கு ரொம்ப அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு வேண்டாம் நம்ம கேஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியாச்சும் அவங்கள வெளியிட்ருங்க அப்படின்னு சொன்னானியா. போலீஸ் வந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை, போலீஸ் இது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க உயிர் தப்பிச்சானா தான் விட முடியும். நீங்கள் இத்தனை இதுவும் சொல்கிறீங்க. அவங்க இப்போ உங்கள் வீட்டுக்காரரை நான் அடித்து இழுத்துட்டு வர்றப்போ அவங்க பார்த்துட்டு சும்மா தானே இருந்தாங்க. அவங்க மனசாட்சியோடு இருந்திருந்தா அவங்க சொல்லியிருக்கலாமல்ல, நான் இந்த மாதிரி தப்பு செய்யலை, நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், அவங்களால அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாமல்ல. தேவையில்லாமல் உங்கள் வீட்டுக்காரை மாட்டி விட்டு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்காரரை மீட்டு எடுக்கிறியே அப்படின்னு சொல்லி போலீஸ்காரரே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி மீனாவை பாராட்டுறாங்க. ஆனால் ரோகிணி இருந்துட்டு அப்போவுமே மனசாட்சி இல்லாமல் முத்தையும் மீனாவையும் இறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். போலீஸ் இருந்துட்டு ஏம்மா அவங்கள ஏன் அப்படி பார்க்குற, நீ செஞ்சதே தப்பு தானே, அவங்க அந்த தப்பையும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு உன்னை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்களே, அவங்ககிட்ட 2 பேர்த்துக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னானியா. மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபார்மாலிட்டிக்கு கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்கிறான் ரோகிணி. இங்கே கிறிஸ் இருந்துட்டு இந்த அம்மாவை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்ட்டு போய் சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறான். இங்கே அண்ணாமலை இருந்துட்டு கிருஷ்ணகானன்னு தேடிட்டு இருக்கான். விஜயா தட்டு நிறைய ஆப்பிள் அரிஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்குறான். மனசாட்சி இல்லாமல் அந்த குழந்தைய காணான்னு தேடிட்டுருக்குறோம். இப்படி சாப்பிட்டுட்ருக்குறேன்னு சொல்லி அண்ணாமலை கேட்க, நீ தேடுவான்னு தேடிக்க, என்ன எதுக்கு சொல்கிறேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஏற்று பேசிக்கிட்டு விஜயா ஆப்பிளை கட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்குறான். அப்போ தான் ரவி ரவி கிறிஸை வேற காணா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னானே. இப்போ எங்கேயும் மேலே கீழே விளையாண்டுட்ருப்பேன், எங்கேயும் போக மாட்டான்னு போய் எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. கிறிஸை காணா, என்னடா இப்போ எங்கே போனானே தெரியலையே அப்படின்ட்டு முத்து மீனா நம்ம என்ன பதில் சொல்கிறது, அந்த சின்ன பையன் எங்கே தான் போனான்னு தெரியல. உங்கள் அம்மாக்காரி பேர் நம்ம இவ்வளோ இதாக பதட்டமாக தேடிட்டுருக்கோம், அவள் எதையும் கண்டுக்காமல் ஆப்பிளை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறா. வாடா நம்ம போய் வெளியில் நினச்சி எங்கேயும் தேடலான்ட்டு ரவியும் அண்ணாமலையும் தேடிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு கோயிலில் நின்று அழுதுட்டுருக்குறான் கிறிஸு. ஏடா இங்கே தாண்டா இருக்கிறான், வண்டியை நிப்பாட்டுறான்ட்டு அண்ணாமலை கத்திகிட்ருக்க. இப்போ வண்டியை ரவி ஓரம் கட்டி பார்க்குறப்ப அவன் கோயிலில் சாமி கும்பிட்டுருக்குறான். போய் ஏன்டா என்னென்ன பண்ணுற, எதுவுமே சொல்லாமல் இங்கே எதுக்கடா வந்தேன்னு சொல்லி கேட்டானே. எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்துருக்குறாங்க, யாராச்சும் கஷ்டப்பட்டா நம்ம சாமியோட சொல்லி அழுதா அந்த கஷ்டம் நீங்கிருன்னு சொன்னாங்க. அங்கிளும் ஆண்டியும் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாங்கல்ல, அது அவங்க 2 பேரும் வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொன்னானியா. பாரு, இந்த சின்ன குழந்தைக்கு இருக்கிற மனசு கூட உங்கள் அம்மாவுக்கு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனானே. முத்துவும் மீனாவும் வந்துடுறாங்க. என்னாச்சு, பிரச்சனையெல்லாம் சால்வ் அப்படின்னு சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் ரோகிணியை ஜெயிலில் போடுறாங்க. நாங்கள் தான் வேண்டான்னு சொல்லிட்டோமாம்மா, உங்கள் பேர் அசிங்கமாயிரும், நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கீங்க, நீங்கள் உங்கள் பேர் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்போ எதையுமே பண்ணாமல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறான். அதுக்கு வச்சியாக இருந்துக்கிட்டு, ஆமாம் நீ நல்லவளாட்ட பேசாத அப்படின்னு சொன்னோன்னே அண்ணாமலை இருந்துட்டு, நீ தேவையில்லாமல் பேசாத, இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தான், நீ போய் அங்கே டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்து அப்போவே மீனா சொல்கிறப்போல அதெல்லாம் கேட்டு அவங்களெல்லாம் பிரித்து வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இதுலேயும் பண்ணது நீ தப்பு, அதுலேயும் இல்லாமல் அவங்க பணம் கேட்குறப்ப நீ அதட்டி பேசியிருந்துருக்கணும். அப்போ அதையும் பேசாமல் விட்டு ரோகிணியை நீ கட்ட சொல்லி அவன் பணத்தை எங்கே 10 லட்ச ரூபாய் எங்கே போய் ரெடி பண்ணுவான். அதனால இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணிட்டேன். எல்லாரும் மேலே இப்போ பார்க்க போனால் எல்லாமே உண்மையில தான் இருக்கிற தப்பு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விஜயாவை திட்டு, ஆமாம் எங்கேயோ போனது என்னை திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஆனால் இருந்தாலும் அண்ணாமலை விஜயாவை திட்டிட்டு மீனா ரோகிணியை பார்த்து கேட்குறான், நீ என்னென்ன போய் தான் பேசுகிறையே, இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேள்வியை விட்டுட்டே இருக்காரு. நீ அப்பனாச்சிக்கு முத்துவை காட்டி கொடுத்துருக்கலாமல்ல, அவர் எந்த ஒரு தப்பு செய்யலை, நான் தான் ஆள் வச்சு அடிக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நீ பேசியிருந்துருக்கலாமல்ல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்க, நான் அடிக்கவெல்லாம் சொல்லலை, நான் போய் காம்ப்ரமைஸ் பண்ண தான் சொன்னேன் அப்படின்ட்டு அப்போ சொல்கிறேன். விஜய் நீ பேசாதடி, நீ பொய்க்கே வளர்ந்து பொய்க்கே இது பண்ணிவிட்டு திருட்டு புத்தி இந்த மாதிரி பொய் பித்தலாட்டம் பேசுறது எல்லா பழக்கமும் உங்கள்கிட்ட இருக்குது, உன்னை எப்படி தான் என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மீண்டும் ரோகிணியை திட்டிட்டு வீட்டை விட்டு நீ முதல்ல வெளியில் போனேன், என் பையனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறான். அண்ணாமலை நீ தேவையில்லாமல் பேசாத விஜயா, நீ இத்தனை பிரச்சனை உண்டு பண்ண, நீ தான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற வழியை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயாவை திட்டுறான். விஜயா இருந்துக்கிட்டு போய் பார்வதி கிட்ட, இன்னும் இத்தனை நாளாக அவர் என்னை எதுவுமே சொன்னதில்லை, இந்த பையன் வந்ததுலேருந்து அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, எழுதுறாரு, எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு, இப்போ மருமக ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னை திட்டுறாரு, அவள் எத்தனை தப்பு செய்கிறான்னு எல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட போய் புலம்பிகிட்ருக்குறா விஜயா. வீட்டாளுங்க எல்லாருமே
இனிமேல் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் விஜயா நான் அப்படி தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணாமலை ஒரே ஒரு அதட்டுனோடனே சரி இனிமேல் நான் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஏதோ ஒன்று நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் வீட்லேயே முடங்கி கிடக்க முடியாது. அதனால் எனக்கு என்ன இது வேணுமோ அது செய்வேன். நான் எனக்கு யோகா தெரியும், அதனால் யோகா கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்வதிகிட்ட சொல்ல, பார்வதி வந்துட்டு அதுக்கு நான் வீடு தரமாட்டேனப்பா, நீ எங்கேயோ வச்சுக்கான நான் என் இடத்துல இனிமேல் நான் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறேன். என்ன பார்வதி நீ இப்படி சொல்கிறேன்னு, ஆமாம் இன்னும் பிரச்சனையை நான் சந்திக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப பார்வதியோட ஃப்ரெண்டு வராங்க. அவங்கள்ட்ட பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதி இது யாருன்னு சொல்லுன்னு விஜயாவை பற்றி அறிமுகப்படுத்துகிறேன், என் ஃப்ரெண்டு தான், உன்னையாட்ட ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னானே. சரி நீ எல்லாத்துக்கும் டாக்டர் பட்டம் வாங்கி தரீங்களே, என் ஃப்ரெண்டுக்கும் டாக்டர் பட்டம் வாங்கி கொடுன்னு. டாக்டர் பட்டம்னா எல்லா வீட்லேயும் சோசியல் சர்வீஸ் அது இருந்து எல்லாமே செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னானே. விஜயா இருந்துட்டு பொய்யா பொழுகுறான். தன் பையனுக்கு ரொம்ப ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன், அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குறேன், கிறிஸ்துன்னு ஒரு அனாதை குழந்தைய எடுத்து வளர்த்திட்டு இருக்கேன் அப்படின்ட்டுலாம் பொய் சொல்கிற எத்தனையும் நான் செஞ்சுட்ருக்கேன், அதனால் எனக்கு எப்படியாச்சும் இந்த டாக்டர் பட்டம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே. அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கான்னு அவங்க கேட்க, இல்லை ப்ரூஃபெல்லாம் எதுவுமே நான் எடுத்து வைக்கிறதில்ல, வலது கை செய்கிறதுக்கு இடது கை தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே. அந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் செஞ்சு அதுக்கு உண்டான ப்ரூஃப் வச்சாதான் உங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்குன்னு சொல்லி அவங்க பேச, சரி இனிமேல் ஏதாச்சும் செஞ்சு அந்த ப்ரூஃப் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ரொம்பவே தாங்குற மாதிரி ஆக்ட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்குறாங்க. என்னடா அம்மா இத்தனை நாளாக இல்லாமல் புதுசாக மாறிட்டாங்களேன்னு முத்து ரொம்பவே வாயை பொழந்துக்கிட்டு அவங்க அம்மாவே பார்த்துட்ருக்குற. அம்மா இதெல்லாம் என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வெளியில் போய் மழை வருதான்னு பாருங்கள், அம்மா என்னம்மா இப்போ மீனாவை இந்த தாங்குறாங்க, என்ன ஏதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப விஜயாக்கிட்ட பார்வதிகிட்ட விஜயா கூப்பிட்டு சொல்கிறேன், விஜயா நான் டாக்டர் பட்டம் வாங்குறது யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாத, எப்படியாச்சும் இதை இவங்களை வச்சுதாச்சும் நான் வீடியோ எடுத்து டாக்டர் பட்டம் வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு விஜயா சொல்லிட்டுருக்கா பார்வதிகிட்ட. விஜயா நினைக்கிற மாதிரி டாக்டர் பட்டம் ஈஸியாக வாங்க முடியாது, கிடைக்கவும் கிடைக்காது. இவ பண்ணுற அட்டுழியத்துக்கு எங்கே இவளுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்க போகுதுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.